ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் வாங்க. காட்டுக்கீரை கடையல்ங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. சாப்பாடோடு சாப்பிடும்போது அமிர்தம் மாதிரி இறங்குங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க நிறைய இதுதாங்க சாப்பிடுவாங்க. வெறும் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு கடைஞ்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் ஃபேமிலியில் இது எல்லாத்துக்கும் பிடிக்குங்க ரொம்ப. உங்கள் யாராருக்கெல்லாம் இந்த கீரை பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதத்தோடு பிரட்டி பசங்களுக்கு போட்டுக்கலாங்க. சைடிஷ்க்கு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேங்க. ஒரு இலை வச்சுக்கலாங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரையை நம்ம மீன் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்தா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. பீட்ரூட் பொரியல் வச்சுக்கலாங்க. 2 சைட் டிஷ்ஷுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால் இன்றைக்கி டிஃபன் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா எள்ளு பருப்பியும் கடலை பருப்பியும் வச்சு கொடுத்துருக்கேங்க. எக்ஸாம் டைமுங்க, அதனால் இன்றைக்கி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால் அளவாக வச்சு கொடுத்துருக்கேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சியும் வெஜிடபிள் ஆம்லேட்டும் தாங்க கொடுத்துருக்கேன். இன்றைக்கி மதியம் சும்மா இருக்கமே, கடைக்கு போகலாமேன்னு கிளம்பி போனோங்க. போகிற வழியில் நாங்கள் பொம்மை வாங்குகிற கடையில் புது வகையான பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. நின்று பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், புத்தர் சிலை, விநாயகர் சிலை, முருகன் சிலை, எல்லா சாமியும் வச்சுருக்காங்கங்க. ராதா கிருஷ்ணன் ஒன்றா இருக்கிற மாதிரி. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பின்னாடியெல்லாம் பெயிண்டிங் பண்ணாத பொம்மையும் தருவாங்களாமாங்க. நம்ம வாங்கி பெயிண்ட் பண்ணிக்கலாமாம்மா. யாருக்கெல்லாம் இந்த பொம்மை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.